ஃபஸ்ட்டு மீன் பொரித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலேயே வெந்தயம் போட்டு நல்லா வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அது எண்ணெயிலேயே போட்டு ஒரு பூண்டு எடுத்து அதில் போட்டுட்டு உரிச்சிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சாம்பார் வெங்காயம், தக்காளி, தேங்காய் இது 3ஐயும் அரைச்சிட்டு புளி கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நான் தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது 2ஐயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயே உங்களுக்கு என்ன மசால் தூள் போடணுமோ, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், எது நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் எது போடுறீங்களோ அது போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு குழம்பு எடுத்து ஊற்றினதுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீன் அதில் போட்டுட்டு மல்லித்தூள் போட்டு இறக்கிடலாம். இன்றைக்கி அம்மா வீட்டு சமையல்.